ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், சாம்பியன்ஸ் லீக் 6/6, டாப் ஆஃப் த டேபிள், பிரீமியர் லீக் டாப் ஆஃப் த டேபிள். நான் தான் வாரம் சொல்லிக்கிட்டு வரேன், இந்த ரெண்டு டைட்டில் நமக்கு தான் இந்த சீசன். எவ்வளோ கேவலமானாலும் அந்த 3 பாயிண்ட் வந்துடுறது. அதான் இது நான் சொல்லலான்ட்டு வந்தேன். அந்த எனக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிட்டு சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமா வந்து நம்மளுடைய அவே பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அது இந்த கேம் எஸ்பெஷலி சரியான எஸ்கேப். இது வந்து நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான எஸ்கேப் இது. அதாவது நான் சொல்றனோ இல்லையோ, நம்ம மேனேஜரே சொல்லிட்டாப்ல, எப்படி தப்பிச்சோன்னே தெரியலடா அப்படின்ட்டாப்ல ஓப்பனா. டேய் இப்படி சொல்லாதயா வெளியே அப்படின்னு சொன்னா மேனேஜர் கேட்க மாட்டேங்கிறாப்ல. நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் தெளிவா இருக்காரு. ரொம்ப உத்தமரா இருக்காரு நம்ம மேனேஜர். இந்த அளவுக்கு இருந்தா நம்ம என்ன பண்றது? எப்படி வந்து என்ன பண்றது? எப்படி வந்து பொழப்ப ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியல. மேனேஜர் வேற இப்படி பேசுறாரு. ஆமா, அவருக்கு எப்படி பொழப்பு ஓட்டுறதுன்னு தெரில. பட் நம்ம பொழப்பு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்னால ஓடுது. 1328 அதுதான் இப்போ கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். சொன்ன மாதிரி அந்த ஜான்வரி 5ஆம் தேதி யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1350 வரலன்னா அவங்க கிட்ட 4-0 தோப்போம். ஸோ அவங்க கிட்ட தோக்கிறதும் தோக்காததும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை முதல்ல கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த கேமுக்கு வருவான் சாம்பியன்ஸ் லீக் ஜிரோனாவே. என்ன மேட்ச் எல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு, என்ன நல்லா போச்சா? சிட்டி யூத் அகாடமி எப்படி இருக்கு? சிட்டி யூத் அகாடமியா? பிரம்மாண்டம். அதுதானே இல்லைக்க, அவனுங்க வந்து யூத் அகாடமி இல்ல, ஓல்டேஜ் அகாடமி. இன்னும் டெய்லி பிளிண்டு. அவன் பேர் என்ன, அந்த டாட்னம்ல இருந்து போனானே, ஐயோ அவன் பேரு, நிறைய பேர் போனானுங்க டாட்னம்ல இருந்து அந்த டீம். அது பாதி டீம் வந்து பிரீமியர் லீக் டீமா தாங்க இருக்குது. இந்த பிரையன் கில் ஆடினா, பிரையன் கில் இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் கோல் கீப்பர், அவன் ஆடினா, அவனும் டாட்னம். அப்புறம் டன்ஜுமா வந்து டாட்னமா வில்லாரியாலுக்கும் அவன் ஆடினா. கரெக்ட், வில்லாரியாலுக்கும் ஆடினா. இவங்க எல்லாம் தான் பூரா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறது எல்லாமே ஜெரோனால இருக்கு இப்போ. ஆமா, சிஸ்டர் கிளப் எல்லாம் கிடையாது. அவன் பேர் சிஸ்டர் கிளப், ஆனா இவனுக்கு இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால வந்து கிராண்ட் ஃபாதர் கிளப் அது. ஆமா, ஆனா அப்படி இருந்த கிராண்ட் ஃபாதர் கிளப்புக்கே கேவலமா ஆடணும். அதான் நம்மளோட நிலைமையா இருக்கு இப்போதைக்கு பார்த்தா. ஏதோ 3 பாயிண்ட் எடுத்துட்டோமப்பா அப்படின்னு போட்டானுங்கடா ஆர்சனல். போட்டானுங்க ஆமா, ஆர்சனல் கேமை பார்த்துக்கிட்டே நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டானுங்க அந்த பக்கத்துல இருந்து சரியான கிராஸ், பார்ட்டே கிராஸ் நினைக்கிறேன். சாக்கா கோல், பார்ட்டே இல்லை, அவன் பேர் லெஃப்ட் பேக்ல அவனை வந்து கிராஸ் பண்ணான். எனிவேஸ், ஆர்சனல் வந்து 1-0 லீட் பண்றாங்க at home to மோனக்கோ. பட் ஏன் கம்மிங் பேக் டு ஆர் கேம், நம்ம வந்துட்டு அந்த ஓல்டேஜ் ஹோமு கூடயே இவ்வளோ கேவலமா ஆனது கவலைக்கிரமான விஷயமா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி வந்து எங்க வெளியே போனாலுமே ரொம்ப கவலைக்கிரமா தான் ஆடிட்டு வரோம். ஆமா ஆமா, இல்லை ஜென்ரலாகவே அவே ஃபார்ம் பற்றி பேசுவோம். இப்போ அடுத்த ஒரு கேம் வருது சவுத் ஆம்டன், அதுக்கு முன்னாடி அந்த அவே ஃபார்மை பற்றி பேசுவோம். பட் இல்லை, லைக் கேம் ஒன்றும் சுமாராக தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறது லைக் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எதுவுமே உருப்படியாக ஒழுங்காக ஒன்றும் பண்ணல நம்ம. ஸோ அதுதான் ஜென்ரல் ஒப்பீனியன் அந்த கேம். பட் கேமுக்கு முன்னாடி லைன் அப் பார்க்கும்போது ஆலிசன் இஸ் பேக். ஆமாம், அதாவது கெல்லகர் வந்து நிறைய வேலை பண்ணிட்டாப்ல. ஆலிசனுக்கு பயம் வந்து ட்ரைனிங்லாம் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணி லைன் அப்புக்கு வந்துட்டாரு. பட் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஆலிசன். ஆமா, வந்ததுக்கு அப்புறமே நாம யோசிச்சோம், இவனை யாடா என்னமோ கெலகர் ரிப்ளேஸ் பண்ணிடுவான், அது பண்ணிடுவான்னு சொன்னீங்க அப்படின்னு. ஒரு 4 சேவ் இருக்கும். அது எல்லாமே அந்த 1-on-1 சேவ்ஸ் மாதிரியே ஒரு 4 சேவ். நானும் ரைட்ரா, இன்னைக்கு நம்ம ஆட்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு கோல் போடுறதுக்குலாம் வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஏதோ அந்த பெனல்ட்டியை வாங்கி ஓவர்ஸ்லயே வின் பண்ணிட்டு வந்துட்டோம். உண்மையை சொல்ல போனா மேனேஜர் சொன்னதுதான் உண்மை. டேய் இன்னைக்கு ஒரு 2 தப்பு பண்ணிருந்தீங்கன்னா மொத்தமா குறவழியில புடிச்சிருப்பானுங்கடா, இப்படி தப்பு பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கதறாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இல்ல பட் ஸ்லாட் வந்து, ஆனா நம்ம பேக் லைன் வந்து ஒரு பிளானோட தான் போயிருக்காங்க. அதாவது வந்து ஆலிசனுக்கு வந்து மேட்ச் ஃபிட்னஸ் சீக்கிரம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. ரைட், அதெல்லாம் சொன்னார் நம்பாளு. அதான் நம்பாளுக்கு போக போக குசும்பு ஓவர் ஆயிட்டே போகுது. என்னைக்காச்சும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பூரா பயில ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அப்போ நம்பால் கம்மிட்டு இருப்பாப்ல. போன நேரம் போய் தேவையில்லாம பெப்ப சொரண்ட வேண்டியது, 115 கேஸ் அப்படின்னு போட்டு அங்க சொரண்ட வேண்டியது. அப்புறம் அவனுக்கு திருப்பி எங்கேயாச்சும் நம்மள அடிச்சானா அப்ப நம்ம கம்முன்னு உட்காந்துருக்கணும். எதுக்கு நம்ம ஆளுக்கு இந்த பேச்சுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசட்டும், என்ன இப்போ டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கும்போது தானே பேச முடியும். நம்ம என்ன 5வது பேச முடியும்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம பேசிக்க வேண்டியதான், அதை நம்ம மெயின்டைன் பண்ணும்ல, அதான விஷயமே இப்போதைக்கு. ஆமா,
இல்ல அதுவே வந்து ஒரு பிரஷர் தானேங்க. நான் பேச பேச நான் மெயின்டைன் பண்ணணுங்கிற அந்த ஒரு பிரஷர் வரும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா, அதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் ஆனா பிளேயர்ஸ்க்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த ஆன்ஃபீல்ட விட்டு வெளில போனாலே ஃபுட்பால் மறந்துடுவாங்க போல. ஐயோ நானும் எத்தனை நாள் பிரேக் நம்மளுக்கு நடுவில் வேற எவர்டன் கேம் வேற ஆடல. ஆனா அதை பத்தி நம்ம சொல்லணும். பாலே உதைக்காம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போனது நம்மளா தான் இருக்கு. பாலே உதைக்கல, எக்ஸ்ட்ரா மேல போயிருக்கோம். எப்படிரா அப்படின்னு பார்த்தா அது வந்து லிவர்பூல்ல மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதை வந்து இப்ப இந்த பாட்காஸ்ட் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலே உதைக்கல, ஆனா அதுக்கும் பாத்தியா லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு செம்மையான லக்குடா. அவங்களுக்கு மட்டும் எப்படிரா கேப் கிடைக்குது, இதுலயும் கூட ஏமாத்துறாங்க பாருங்க. டேய் என்னமோ ஸ்டாமையும் மலையையும் நாங்க வர வச்ச மாதிரி எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லடா. அது எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது. என்னமோ எங்களை விட்டா லிவர்பூல்னு சொல்லி அந்த ஸ்டாமுக்கே சொல்லுவானுங்களா இருக்குது. என்னடா இது அப்படின்னு இருக்கு. ஆமா, இது வந்து அந்த ஒரு வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்குல்ல, மழை வரும்னு சொன்னல, எங்க லிவர்பூலுக்கு பட்டு மான்செஸ்டருக்கு வர வேண்டிய மழை ஏன்டா அங்க போயிருக்கு. அதான் அதனால வந்து நான் சொல்ற மாதிரி அது எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வராதுடா, எங்களால அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு வெல் நீடட் பிரேக் அது எவர்டன் கேம்ல. எல்லாத்துக்கும் ஓகே. மெக்காலிஸ்டர் அதாவது வீக்கெண்டுக்கும் சஸ்பெண்டட், எவர்டன் கேமுக்கு சாம்பியன்ஸ் லீக் கேமுக்கும் சஸ்பெண்டட். அந்த கேமுக்கு சஸ்பென்ஷன் போச்சா, அதனால இந்த வீக்கெண்ட் சஸ்பெண்டட் ஃபுல்லமுக்கு. தலைவனுக்கு மிட் வீக்ல அது எப்படி கேரபாவ் கப் கேம்லயும் வந்துட்டு அவன் ஆடுவானே, கேரபாவ் கப்ல கேம்ல ஆட வச்சிருவாருன்னு நினைக்கிற மனுஷன். அதனால சாலிடா 1.5 வாரம் பிரேக். அவன் ட்ரெயினிங்கே வரலையா, லீவ போட்டு போயிட்டாலாமா. அதே நான் அப்புறம் வாழ்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி பையன் பிளான் பண்ணிட்டான். நல்ல பாலிசி அது. ஐயோ அப்பா, பிளான பண்ணி அவன் கிளம்பிட்டானாமா, ஏன்னா ட்ரெயினிங்கே வரலையா. ஆமா, மனுஷன் நல்ல விஷயம் தான். நல்ல பாலிசி அவனுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஆமா கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஆமா கரெக்டா அமைஞ்சிருக்கு நமக்கு. பட் ஆனா நமக்கு அமையாத ஒரு பொசிஷன், ஒரு பிளேயர் ஒருத்தன் இருக்கான் குடுமிய போட்டுக்கிட்டு. ஐயோ ஆமா, உடனே வேன் டைக்னு கமெண்ட்ஸ்ல போட்டுறாதீங்க. வேன் டைக் சொல்லலனா குடுமின்னு ஒண்ணு அவன் மட்டும் இல்ல நம்ம டீம்ல, இன்னொருத்தர் இருக்கான் முன்னாடி. அவனுக்காக ஒரு 4 சாங் வேற இருக்கு. ஐயோ அதாவது அதெல்லாம் மன்னிச்சிருவேன். போன எபிசோட்ல நானே தான் முட்டு கொடுத்தேன். இவனை எல்லாம் நீங்க திட்டக்கூடாதுடா, இவனை எல்லாம் இப்படி என்ன தப்பு பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு சொல்லி. சரி நான் ஏதோ நான் கொடுத்த முட்டு காய்ச்சி ஒழுங்கா ஆடுவான் அப்படின்னு நினைச்சேன். ஒரு ட்வீட் படிச்சேன். யூ கேன் டெல் மீ ஆல் யூ வாண்ட், பட் when you see the fast break going to Nunez, the first thing you think about is oh he should not mess it up அப்படின்னு. அது உண்மைதானே? கரெக்ட் தான். அது எல்லா லிவர்பூல் ஃபேன் என்ன வேணாலும் அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்றான், நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம சொல்லலாம். ஆனா பால் அவன்கிட்ட ஃபாஸ்ட் பிரேக்ல இது போச்சுன்னா ஐயோ he shouldn't mess it up அப்படிங்கறத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தோணுது. ஆமா கரெக்ட். அத வந்து ட்வீட்டா போட்டிருந்தாங்க வேற லெவல்ல. இல்ல இதுல பியூட்டி என்னன்னா லாஸ்ட் கேம், அதாவது யூசுவலா ஒரு ஸ்ட்ரைக்கர்ட்ட பால் போச்சு, சரி லாஸ்ட் சீசன் செல்சி எடுத்துப்போமே, நிக்கோலஸ் ஜாக்சன் பால் போச்சுன்னா அவங்களும் இதே தான் யோசிப்பாங்க, he should not mess up. பட் அவங்க ஃபினிஷிங்க்கு யோசிப்பாங்க, நம்ம வந்து பாஸ் போட்டாலும் மெஸ் அப் பண்ணாதறான் இருக்கு. எனக்கு அதுதாங்க எனக்கு டேய் நீ ஃபினிஷிங்க்கு வந்து நாங்களே முட்டு கொடுக்கறோம்னா பரவாயில்ல, நீ கேளமா பண்ணு. டேய் பாஸே மாடா. அதாவது இந்த ஹைலைட்ஸ்ல கூட பாத்துட்டீங்களான்னு தெரியல, மேட்ச் அப்போ ஒரு ஹெட்டர் வந்துச்சு. அந்த ஹெட்டரை ஒன்னா கோல் போஸ்ட் கடிக்கணும், கோல் கீப்பர் கடிக்கணும், கோல் போஸ்ட் கடிக்கணும், இல்ல ஹெட் டவுன் பண்ற நம்ம பிளேயர் கடிக்கணும். மனுஷன் ஹெட் டவுன் கிரவுண்ட்ல பண்றாங்க. கடுப்பாகவே ஆகாத எனக்கு, எவ்வளவு நாள பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. அதாவது கோல் கீப்பரை அடிக்கலாம், இல்ல உனக்கு எப்பவுமே பிடிச்ச போஸ்ட் அடிக்கலாம், இல்ல நெட்டுக்குள்ள அடிக்கலாம், இல்ல செஸ்ட் பண்ணி நம்ம பிளேயருக்கு கொடுக்கலாம், இல்ல ஹெட் பண்ணியா நம்ம பிளேயருக்கு கொடுக்கலாம். ஹெட்டிங் பண்ணி கிரவுண்டுக்குள்ள அடிச்சாங்க நம்ம ஆளு. அதெல்லாம் ஒரு தனி டேலண்ட்டுங்க. எனக்குன்னா அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இதே கேம்ல அந்த ஷோல்டர்ல ரன்ல 2 தடவை பண்ணி 2 தடவை ஆன் டார்கெட் ஷாட் அடிச்சு 2 தடவை கீப்பர் சேவ் பண்ணி போட்டான். ஆமா அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. இவனை வந்து நான் அதாவது பாதி லிவர்பூல் ஃபேன்ஸ் என்னங்கிறாங்க, அவன் மட்டும் அங்க இல்லைன்னா அந்த ஷோல்டர்ல இருந்து ரன்னே அவனுமே ஓடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேம் ஆர்சனல் கேம்ல எடுத்து பார்த்தா அவன் ஓடின ரன்னால தாண்டா சாலானால நடுவுல ஓட முடிஞ்சு அவன் போட்ட கிராஸ்ல சாலா கோல் போட்டான், இல்லைன்னா அந்த ரன்னையே எவனும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு அவனு சொல்றானுங்க. அதே ஃபேன்ஸ் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி பிளேயரை வச்சிருந்தா நம்ம எப்படா டைட்டில் அடிக்கிறது அப்படிங்கறதையும் பேசுறானுங்க. 3 கோல் இன் 30 கேம்ஸா இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படா வண்டியை ஓட்டுறது அப்படிங்கறதையும் சொல்றானுங்க. இதெல்லாம் பரவாயில்ல,
இவன் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் போயிட்டு த வேர்ல்ட் இஸ் அகைன்ஸ்ட் மீங்கிற மாதிரி இவன் ஒரு கிம்மிக்க போடுறான். என்னால அதைத்தான் தாங்க முடியல. ஏன்டா நீ குழந்தை மாதிரி நீ பால் குடிச்சாலே வந்து நுண்ணியஸ் ஹேண்ட்ஃபீல்ட்ல கத்துறாங்க. எல்லாரும் உனக்கு பயங்கரமா என்னது கிரவுண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. உனக்கு இனி ஒரு மயிறு திருப்பி கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த வேர்ல்ட் இஸ் அகைன்ஸ்ட் மீ, நம்ம வந்து யுனைட்டடா இருக்கணும், நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் வந்துட்டு திருவள்ளுவர் வர மாதிரி எழுத்து வேற கொய்யால. அதாவது ராஷ்வர்ட் வந்து எழுத்தாணி எடுத்தான்னு பார்த்தா இவன் மேட்ச் முடியறதுக்குள்ள ஸ்டோரி போட்டு போயிடுறான் எழுத்தாணி வச்சு. The world is against me, we should stay together அப்படின்னு. டேய் இத்தனை நாளா ஸ்டே அப்படி நானா கடுப்பாயிட்டேன்டா. மத்தவங்க எல்லாம் எப்படா நான் போய் சப்போர்ட் பண்றது? உனக்கு இத்தனை நாளா முட்டு கொடுத்து எனக்கே டயர்ட் ஆகி போச்சு. இனிமேல் உனக்கு எப்படா ஸ்டார்டிங் நினைப்புல வச்சு ஆடுறது? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான்னு பார்த்தா பூரா டைம் ஆப்போசிஷனுக்கே விளையாடுறேன். நம்மளுக்கு எப்படா விளையாட வேண்டிக்கு? கடுப்பாவது இவனை வச்சுக்கிற லைனப்ல. போன வீக்கு தான் அவனை வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன். பூரா போய் கமெண்ட்ல நான் போய் எதிர்த்து பேசினேன். இல்ல அவனுக்கு சான்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம லிவர்பூல் ஃபேன்ஸ் இருக்கிற குரூப்ல ஒத்தாளா நின்று 100 பேருக்கு எடுத்து பாடிட்டு இருந்தேன் நான். இந்த பையன் ஆவுடா வந்து ஹெட்டரை வந்து ஆப்பன் அடிக்கிற மாதிரி கிரவுண்ட்ல அடிக்கிறான். கிரவுண்ட்ல அடிச்சு போட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மாதிரி ஒரு நிக்கிறான். டேய் நீ தான்டா கிரவுண்ட்ல அடிச்ச அப்படின்னு சொல்ற கூட வந்து பக்கத்துல கூட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சாலா பையன் வேற யூ வாண்ட் டு பிளே என்ஜாய் பிளே அகைன்ஸ்டான்னு கேட்டா நுண்ணியசுங்கிறான். என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு கொய்யா? பூரா போய் நிக்கிறது நம்ம சப்போர்ட்ல வந்து பணத்துக்கு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு சட்டை வாங்கிட்டு இருக்கிறது நம்ம. அவளுக்கு என்ன பார்த்தா நுண்ணியஸ் கூட தான் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு நுண்ணியஸ் கூட தான் ஆட பிடிக்குதுங்கிறான். ஏன்னா நுண்ணியஸ் மட்டும் தான் இவனுக்கு பால உடனே கொடுத்துருவான். இதே மானேன்னு சொல்ல மாட்டான். ஆமா, அது எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் ஃபர்மினோவா, இப்போ நுண்ணியஸா. ஏன் ஃபர்மினோவும் பால கொடுத்துருவான், நுண்ணியஸும் பால கொடுத்துருவான். அப்போ நம்ம ஆளு 6 அடிக்கிறாரு. ஏன்டா கொய்யா பெனல்ட்டி அடிச்சு போட்டு பெனல்ட்டி பாக்ஸ்ல போட கீப்பராச்சு சேவ் பண்ணி வைடான்னா அவளும் 6 அடிக்கிறான். எத்தனை மேட்ச் பாக்குறது வந்து அதே ஒரு ஸ்டாட் இருக்கு. அந்த ஸ்டாட் நான் எடுக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு ஓவர் போர்ட்ல போகுது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் பேசுங்க இது ஆல் டைம் காப்கர்து கிளிப். இது எங்கேயோ ஒரு ஸ்டார்ட் பார்த்தங்க, எங்கேயோ போட்டுருந்தாங்க. இந்த நம்பர் ஆஃப் பிக் சான்சஸ் மிஸ்ட் கொடூரமா இருக்கு நுண்ணியஸ்க்கு. எங்க அது ஏன் கண்டுபிடிக்கிறேன் எங்க அது? ஐயோ காணாமே. வந்துச்சு. ஓவர் த பாஸ்ட் 3 PL சீசன்ஸ் அக்கார்டிங் டு சம் ஸ்டாட் குரூப், ஹாலண்ட் 72 பிக் சான்சஸ் மிஸ்ட் பிளஸ் 75 கோல். ஓகேவா? நுண்ணியஸ் 52 பிக் சான்ஸ் மிஸ்ட், போட்டதே 22 கோல் தான். இவனை வேற 65 மில்லியனுக்கு வாங்கி வச்ச முதல்ல அந்த ஆளை செருப்பால் அடிக்கணும். போயிட்டானேங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பத்தி பேசாம இருக்கேன் நான். வாட்கின்ஸ் 49 பிக் சான்ஸ் மிஸ்ட், ஆனாலும் 41 கோல். சாலா 42 பிக் சான்சஸ் மிஸ்ட், ஆனாலும் 50 கோல். அந்த ஒரு பயலால நமக்கு 75% கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்னா கோல் இல்லைன்னா அசிஸ்ட். இந்த நுண்ணியஸ் பையன் தான் திருப்பூர்க்கித்தனமா பண்றான்னு பார்த்தா இந்த டியாஸ் பையனுக்கு வந்து இதையும் தாண்ட பிளேயரையும் தாண்ட மாட்டேங்கிறான். அப்படியே தாண்டினாலும் பையன் 6 அடிக்கிறான் சைட்ல அடிக்கிறான். ஆனா அவனாச்சு சீசன் ஸ்டார்டிங்ல நல்லா ஒழுங்கா பண்ணா, இப்போ ஏதோ ஒரு டிப் இன் ஃபார்ம், அது ஓகே திரும்ப வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு டியாஸ் மேல. நுனியஸ் மேல அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. இப்போ அந்த நம்பிக்கை இல்லைங்கிறது ஒரு பக்கம். இப்பதான் வந்து அந்த சீசன் ஸ்டார்டிங் அப்போ வந்து இவனுக்கு நிறைய கேம்ஸ் கிடைக்கல. ஞாபகம் இருக்கா? சப்ஸ்டிடியூஷன்ல இருந்தே வந்தான். அப்போ இந்த FIFA ரேட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்குன்னா ஏதாச்சும் சொல்லி இருந்தா பரவாயில்ல, ரேட்டிங் ஏன்டா கம்மியா இருக்குன்னு கேட்டா நான் தான் பாதி நேரம் பெஞ்சிலே இருக்கேனே அப்படிங்கிறான். ஆனா கொய்யா இது போன சீசனுக்கு பண்ண ரேட்டிங்டா. இரவு இந்த சீசனுக்கு பண்ண மாதிரி நான் தான் பூரா டைம் பெஞ்சிலே இருக்கிறேன். நொட்டையில போய் நம்மளே கிழிச்சிருப்பாரு 50 கோலை போட்டுக்கிட்டு. எனக்குன்னா இதுல ஸ்லாட் வேற வந்துட்டு அவன வேற முட்டு கொடுத்தா ஸ்லாட் என்னமோ சொன்னானே. அந்த ட்வீட் வேற எங்கிட்ட இல்ல நுண்ணியத்தை பத்தி. எனக்கு அதையும் கண்டுபிடிக்கிறேன் நானு. அதாவது ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். இல்ல அதெல்லாம் பப்ளிக்கா சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். பப்ளிக்கா சப்போர்ட் பண்றது ஓகே தான். ஒரு அளவுக்கு வந்து நீ வந்து ஆன் டார்கெட்ல அடிக்கிற ஓகே. இன்னொன்னு என்னன்னா அவனுக்கு உண்மையா லக் இல்ல. அதை வந்து நம்ம போன சீசன்ல பாத்துருக்கோம். எத்தனை வாட்டி போஸ்ட் அடிச்சான். ஆமா, அது வந்து லக் இல்லன்னு சொல்றதா?
இல்லைங்க அது லக் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. லைக் ஏன்னா இல்லை நம்ம எண்ட் ஆஃப் த சீசன் போன சீசனில் என்ன சொன்னோம், இட்ஸ் நாட் குட் இனஃப் பட் ஆனால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அடுத்த வருஷம் கோல் ஸ்கோரிங்கில் அப்படின்னு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நுண்ணியஸுக்கு சொன்னோம். பட் இம்ப்ரூவ்மெண்ட் யாருக்கு போச்சு? நிக்கோலஸ் ஜாக்சனுக்கு போயிருக்கு. அவன் இப்போ பார்த்தீங்கன்னா 14 கேம்ல 8 கோல் போட்டிருக்கான் அவன் பிரீமியர் லீக்ல மட்டும். அதாவது இப்ப லாஸ்ட் ஒரு 1.5 months-ஆ வந்து நுண்ணியஸ் ஒரு 10 கேம் ஸ்டார்ட் பண்ணிருப்பானா? ஆமா ஒரு 7-8 கேம் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இருங்க மீதி அப்பியரன்சஸ்ல சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இல்ல இருங்க திரும்ப சொல்லுங்க. அந்த லாஸ்ட் 1 month-ஆ ஜோட்டா இன்ஜர்ட் இல்ல, அதுல ஒரு 7-8 கேம் ஸ்டார்ட் பண்ணிருப்பானா அவனே? இல்ல இது பாருங்க, நான் ஸ்டாட்ஸ் படிக்கிறேன். பிரீமியர் லீக்ல இந்த சீசன் 11 கேம் டோட்டலா ஆடி இருக்கான். ஸ்டார்ட் பண்ணது 6, ஸோ மோர் தென் ஹாஃப் த கேம்ஸ். சாம்பியன்ஸ் லீக்ல 6 கேம்ல 4 கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இவன். எத்தனை கோல் பாருங்க, சாம்பியன்ஸ் லீக்ல 1 கோல், பிரீமியர் லீக்ல 2 கோல். ஆனா எக்ஸ்ஜியும் இப்போ அண்டர் பர்ஃபார்மிங். போன எபிசோட்ல நம்ம என்ன சொன்னோம், ஆல்மோஸ்ட் அதே எக்ஸ்ஜி தான். லீக்ல ஆல்மோஸ்ட் அதே தான், 2.1 எக்ஸ்ஜி 2 கோல்ஸ். பட் ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல 2.6 1 கோல் தான். நீங்க என்னடா இத்தனூண்டு நம்பரா இருக்கேன்னு பாக்குறீங்க, பட் இது ஆல்ரெடி ஏர்லி சீசன். இதே நம்பர் வந்து சீசன் எண்ட்ல போச்சுன்னா 5-6 கோல்ல இவன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவான் எக்ஸ்ஜியை. இல்ல அதாவது ஓரளவுக்கு வந்து என்ன சொல்றது, we can support him, but it's getting to a point wherein இவனை சப்போர்ட் பண்ணாலும் இவன் ரிட்டர்னே கொடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவுதான் என்ன வந்து பால் குடிக்கிற பாரா மாதிரி செரலாக்ஸும் பால் ஊத்துமே வாழ முடியும் இவனை. இங்க பாரு இது என்ன போட்டிருக்கான் தெரியுமா? இருங்க எக்ஸாக்டா படிக்கிறேன். They are not all, they are some. Thank you Reds for the support, we are all still together. டேய் நாங்கெல்லாம் ஒண்ணா தான் இருக்கோம், நீ மட்டும் தான் ஆப்போசிஷனுக்கு விளையாடுற. We are all still together. ஆமா கொய்யா, ஓரளவுக்கு தான்டா பார்க்க முடியும். ஸ்லாட் என்னமோ சொன்னா, அப்படி நான் ஸ்லாட்டுக்கு சொன்னதான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இல்ல மாமடாஷ்விலி வேற இன்ஜர்டு. அது பரவாயில்ல, அவன் அடுத்த வருஷம் இந்த வருஷம் இன்ஜர்டா இருந்தா பரவாயில்ல, அடுத்த வருஷம் வந்தா சரி, அது போதும். என்னமோ ஒண்ணு சொன்னா நான் வந்து பாக்கறேன் எங்கயோ இல்ல அது நீங்க பாருங்க. பட் இல்ல ஜெனரலா இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபார்வர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்ம் இல்லாதது, லைக் ஓகே அட்லீஸ்ட் அவங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அவங்களுக்கு ஃபார்ம் இருந்தது. விச் ஓகே, டியாஸ்லாம் எப்போதுமே ஒன்றும் பெரிய கோல் ஸ்கோரர்லாம் கிடையாது, மானே அளவுக்குலாம் கிடையாது. ஸோ அதனால நான் சீசன் ஸ்டார்டிங்கில் அவன் பயங்கரமாக கோல் போடும்போதே லைக் ஒன்றும் எதிர்பார்க்கல நான். அதாவது திடீர்னு ஒரு 30 கோல் போட போகிறான் இந்த சீசனில் நான் எதிர்பார்க்கல நான். ஸோ அதனால இது ஓகே எனக்கு ஓரளவுக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு 5 கோல் ஒழுங்காக கோல் போட்டோன்னா அடுத்த 5 கோல் போடாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதனால ஓகே, வில்லிங் டு கிவ் ஹிம் தட் அந்த ஒரு பீரியடு. இல்ல ஐ மீன் இட் ஆல்சோ இஸ் அஃபெக்டிங் அதர் பிளேயர்ஸுங்க. நம்ம வந்து நான் வந்து நுண்ணியஸை பத்தி ஒரு நேரம் ரேண்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் இருந்தாலும், மீது 2 நாய்கள் என்ன பண்ணுது, தே ஆர் கெட்டிங் தேர் ஃபேர் ஷேர் ஆஃப் கேம்ஸ். கேக்போவும் சரி டியாஸும் சரி, கேக்போ போடுற கோல் எல்லாமே வெறும் கார்லிங் கப்ல தான். பூரா பையில பிரஸ்டனு போடுறானே, பிரஸ்டனு மிஸ்டர் டோன்ட் நோ த நேம் அந்த மாதிரி கிளப் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து அவன் கோல் போடுறான். வேற ஏதாச்சும் மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்றான்னா அவனும் பண்ண மாட்டேங்கிறான். டியாஸ் சொல்லவே வேணாம், சீசன் ஸ்டார்டிங்ல படக்க 3 கோலை போட்டேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு ட்ரிபிள் கிடையாது, பெனல்டி பாக்ஸ்குள்ள தாண்டி மேல தாண்டி போறது கிடையாது, போய் ஒரு ஷாட் எடுத்தாலும் 6 அடிக்க வேண்டியது. எவ்வளவு நாள் தான் வந்து சாலா காப்பாத்திட்டு இருப்பான். ரைவல் ஃபேன்ஸ் எல்லா பயிலும் சொல்றாங்க, அது உண்மைதான். சாலா மட்டும் இல்லைன்னா உங்க டீம் அப்படிங்கிறாங்க, அது உண்மைதான். ஒரு பயில கோலா போட மாட்டேங்கிறாங்க. ஆமா, இதுல இவங்க வச்சு நம்ம என்ன பண்றோம்னு எனக்கு தெரியல. சுத்தமா கோல்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா இல்லை இப்போதான் பார்க்குறேன். லூயிஸ் டியாஸ் அவன் மேன் சிட்டி கேம் எடுத்துப்போமே, 89 மினிட்ஸ் பிளேடு, எக்ஸ்ஜி வந்து 0 ரைட் 0.0 ரைட். இந்த 0.01 கூட கிடையாது, 0.0. இப்படி முடியும்னு எனக்கு தெரியல. எப்படி முடியும்? அங்க இருந்துகிட்டு இந்த அவங்க அப்பா ஜிம்ல போய் டான்ஸ் ஆடுற மாதிரி டச் லைன்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தா முடியும். உள்ள வந்துகிட்டு போய் கோல போடுறாலும் ஆனா அது முடியாது. அதனால தான் வெளியிட்டு டான்ஸ் ஆடிக்கிறது. 2 பிளேயரை தாண்டி வந்து பின்னாடியே பாலை கொடுத்துட வேண்டியது. ஆமா, என்னத்த சொல்றது. எனிவே எங்க நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்புறம் ஜோட்டா என்னடானா பாதி நேரம் ஆஸ்பத்திரி பெட்டில படுத்திருக்கான். அவன் அதுக்கு மேல அந்த நாய் விரட்டி ஜட்டியோட விரட்டி அனுப்பின அவனையெல்லாம். அந்த நாய் பினிஷிங் ஆச்சு பண்ணு தான் அவனை வச்சிருந்தோம். இந்த சீசன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அதே அவன் பண்ணல. நான் வரைக்கும் அவன் திட்டிருக்கோம் அவனை, ஏன்டா பினிஷிங்காக தான் அவனை வச்சிருக்கிறோம், அதையும் பண்ண மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி. ஆமா, இது அட்லீஸ்ட் ஃபார் ஒன்ஸ் ஆப்போனன்ட் அவனை இன்ஜூர் பண்ணாலும் படுத்தான், இல்லைன்னா வழக்கம் போல காத்து வந்துட்டு சளி பிடிச்சிச்சுன்னு படுத்திருப்பேன்.
ஆமா ஆமா அது கரெக்ட். நல்ல வேளை இந்த தடவை ஆப்பனண்ட் அவன் ரிப் டேமேஜ் பண்ணாங்கன்னு படுத்தான். ஏதோ அவன் மறுபடியும் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா, அந்த கிறுக்கன் வந்தா வச்சு பரவாயில்ல, ஏதோ உருப்படியா ஏதோ நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஆமா அது வரட்டும். பட் அது அப்புறம் பேசுவோம், அந்த ஃபுல்லம் கேமுக்கு முன்னாடி அது பேசுவோம். பட் ஆமா நுண்ணியஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் அது விட்டுருவோம். பட் டிஃபென்ஸ் எப்படி இருந்துச்சு? ராபர்ட்சனுக்கு தான் அஃபிஷியல் மேன் ஆஃப் த மேட்ச். டிஃபென்ஸ் எப்படி இருந்துச்சு ஜென்ரலா? ஐயோ அவங்க ரொம்ப ஈஸியா உள்ள போனானுங்க. அது ஐ டோன்ட் நோ வாட் அண்ட் ஒய். பட் அதான் ஸ்டாட்ஸ் படி எடுத்து பார்த்தோம்னா கூட வந்து தே ஹேட் சம் 7 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். அது எல்லாமே ஆலிசன். அது அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ஜி வந்து கிட்டத்தட்ட 2 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இருங்க இருங்க, எல்எஃப்சி 0 எக்ஸ்ஜி போடுவோமா? அவங்களுக்கு வந்து ஏதோ 2 இருந்துச்சு. 1.02 நமக்கு 1.89. ஸோ தே ஷுட் ஹவ் ஐடியலி ஸ்கோர்ட் 1. ஆமா தே ஷுட் ஹவ் ஸ்கோர்ட். அப்படி பார்த்தா கேம் டிரா ஆயிருக்கு. ஆமா கேம் டிரா ஆயிருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸுக்கு டிரா ஆயிருக்கணும். ஆலிசன் இல்லைன்னா டிரா ஆயிருக்கும் இது. ஏன்னா கெல்லகர் எப்படியாச்சும் ஒன்னாச்சும் விட்டுருப்பான். கரெக்ட். அந்த மாதிரி. ஆனா வெக்கமே இல்லைல்ல, கெலகர் இருக்கும்போது அவனை பாராட்டிட்டு இப்ப வெள்ளகெல்லாம் ரெடி பண்ணோன்னு கெலகர் இருந்தா கண்டிப்பா அதை விட்டுருப்பா அப்படின்னு. பாராட் கரெக்ட் தான், அவன் நல்லா தான் பண்ணான், இல்லன்னு சொல்லல. பட் அந்த ஆலிசன் பண்ண 4-5 சேவ்ல ஒரு சேவ் கெல்லகர் விட்டுருக்க மாட்டான். நீங்களே சொல்லுங்க. அப்படி காட்டுதான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அவனை அது கெல்லகரை இது பண்ற மாதிரி நான் பேசல, சாதாரணமா சொல்றேன். இல்ல தட்ஸ் ட்ரூ. அது he shouldn't be making so many saves ideally. அதான் அந்த அளவுக்கு அந்த சான்ஸே வரக்கூடாது. பட் இந்த கேம் வந்து அந்த பதட்டம் திரும்பி வந்துருச்சு. இந்த கேம் ஃபுல்லாவே வந்து சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் ஜம்ப் பண்ணும், போய் பிரஸ் பண்ண வேண்டிய இடத்துல சோபஸ் லைக் கதறான், டேய் வாங்கடா நீ அங்கதான்டா இருக்கணும், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதறான் பின்னாடி இருக்கணும்ல பார்த்து. அத்தனை தடவை மிஸ் பாஸ், அத்தனை தடவை ட்ரிபிள் பண்ணி போய் கேவலமா பாலை விட்டது, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேம்ல. அதுவும் இந்த கட்டி ஸ்டோன்ஸ், இந்த கிராவன்பர்க், இவங்க எல்லாமே ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணாங்க இந்த கேம்ல. அது எல்லாமே அவங்க கேபிட்டலைஸ் பண்ணலாம். அதே ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் இருந்தாங்க, இருங்க யாருன்னு பாக்குறேன், அவன் வேற லெவல்ல வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணான் நேத்து. எந்த லெஃப்ட் பேக்கா இல்ல அட்டாக்கிங் பிளேயர் நினைக்கிறேன். அதான் அந்த இதுல கூட வருது, அந்த அந்த தம்ப்நெயில்ல கூட வருது அந்த பிளேயர். அஸ்பிரில்லா. அவன் இது காட்னா, வாட்ஃபோர்டு காட்னா. அப்படியா? நேத்து போட்டு பரபரன்னு போட்டான். அஸ்பிரில்லா தானே இவனோட டீம்மேட் தான் அவன். பேர் என்ன, லூயிஸ் டியாஸ் இன்டர்நேஷனல் டீம்மேட்னு நினைக்கிறேன். அப்படியா? அவன் போட்டு போராட்டி எடுத்தான் நேத்து. அந்த நம்மளோட வேண்டைக்கு எல்லாம் போட்டு படுக்க போட்டான் நேத்து. இல்ல அவன் இல்லன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தவன். இது வேற யார்? அஸ்பிரில்லா. சரி நீங்க சொல்லுங்க. இவன் கொலம்பியன் தான் நீங்க சொல்ற மாதிரி. யாசர் அஸ்பிரில்லா. நான் வேற ஏதோ ஒரு அஸ்பிரில்லா யூஸ் பண்ணிருந்தேன். கரெக்ட் தான். டியாஸோடைய டீம்மேட் தான் நடக்குது, கொலம்பியா தான் ஆடுறான். ஆமா ஆமா. இல்ல 21 வயசு தான். நேத்து நல்லா ஆடி எடுத்தான். அவன் நல்லா ஆடினா. அந்த ஜிரோனாவோட லெஃப்ட் பேக் அவன் பேர் என்ன டக்குன்னு இல்ல, டெய்லி பிளிண்ட் தானே? இல்ல பிளிண்டா, லெஃப்ட் சென்டர் பேக். யார் லெஃப்ட் பேக் ஆடினானே எனக்கு பேர் மறந்து போச்சு. எனக்கு லெஃப்ட் பேக்கா? இல்ல அவனும் நல்லா ஆடினான், என் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவனும் நல்லா ஆடினான். பட் இல்ல அதான் அவுட் ஆஃப் பொசிஷன் ஜீரோனா. இது வந்து ஸ்லாட்டும் வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து தீஸ் ஆர் டீம்ஸ் தட், நான் எக்ஸாக்ட் கோட் இல்ல அது, பட் அவர் சொன்னது என்னன்னா, இந்த டீமுக்கெல்லாம் ஃபுட்பால் ஆட தெரியும், நீ ஒழுங்கா பிரஸ் பண்ணலன்னா அவங்க ஆடிட்டு போயிட்டே இருப்பானுங்க, சிட்டி ரியல் மெட்ரிட் மாதிரி. நான் நினைக்கிறேன் இவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டாங்க. அதாவது டாப் ஆஃப் த டேபிள் இருக்கும், எப்படியும் டாப் 8ல முடிய போறோம், ஒரு டிரா இருந்தா போதுங்கிற மென்டாலிட்டியோட தான் உள்ளே போனானுங்க. டிரா எடுத்தா போறோங்கிற மென்டாலிட்டியோட. அண்ட் நான் சொல்றேன், நியூ காசில் கேமும் சரி, இந்த கேமும் சரி, அந்த மெட்ரிட் மேன் சிட்டி கேமுக்கு அப்புறம் அந்த ஹேங் ஓவர் மாதிரி இருக்கு உங்களுக்கு. கரெக்ட். கேம் ஒழுங்கா ஆரம்பிக்க மாட்டேன்றாங்க. பட் இந்த கேமுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கிடையாதுங்க. ஒரு ஃபுல் வீக் ரெஸ்ட் இருந்திருக்கு. நம்ம போன மிட் வீக்ல நியூ காசல் ஆடினது, இப்ப இந்த மிட் வீக் தான் ஆடுறோம். ஆமா, ஃபுல் வீக் ரெஸ்ட் இருந்துகிட்டு நீ என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியும் ஒழுங்கா ஆடலினா? ஆமா, ஒரு நீ சொல்ற மாதிரி இந்த கேம்ல வந்து வழக்கமா சவுத் ஆம்ப்டன் கேம் ஆடணும் பாருங்க, கண்ட்ரோலே இல்லாம. அந்த கேம் மாதிரி தான் இந்த கேமே ஆடணும். சுத்தமா கண்ட்ரோல் கிடையாது. எப்போ வேணாலும் 0 ஸ்கோர் பண்ணலாம் தான் இருந்துச்சு அந்த கேம்ல. ஆமா, பண்ணிருக்கணும். ஆமா பண்ணிருக்கணும். எக்ஸாக்ட்லி. we were lucky to come out of it, to be honest. again இந்த மாதிரி எத்தனை கேம் ராபர்ட்சனுக்கு எப்படி மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைச்சது? அவன் நல்லா ஆடினான். பட் ஆலிசன் ஃபர்ஸ்ட் கேம் பேக் 5-6 க்ரூஷியல் சேவ் அவனுக்கு எப்படி கிடைக்கல? அதான் ஏதோ கொடுத்தாங்க. இதுல வேற எல்லாரும் பூரா பையில போய் கலாய்ச்சார் வந்தாங்க. டேய் உனக்கு கொடுத்துட்டாங்களா? டேய் உனக்கு உண்மையாவே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வசந்த போய் கலாய்ச்சி வந்தாங்க. ஆமா, அந்த ட்ராஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி. அதனால
ஐடியலி இட் இஸ் நாட் லுக்கிங் குட். எஸ்பெஷலி நம்ம இந்த டாக்டிக்கல் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், அவுட் ஆஃப் பொசிஷன் நம்மளுக்கு பெரும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஆர் தி அதர் வே வி ஆர் ரிகவரிங். ஏதோ வந்து ஒரு 2 பிளேயர் பின்னாடி வந்து ஏதோ ஒரு பாலை தடுக்கிறானுங்க. பட் நேத்து வந்து ஆலிசன் டிடன்ட் ஹேவ் டு மேக் தோஸ் 4-5 சேவ்ஸ். அந்த அளவுக்கு நீ விட்டுருக்கவே கூடாது. ஆமா. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் ஹேப்பன். நேற்று ஆலிசன் எல்லா தடவையும் தடுத்தனால வந்து ஓகே வி ஒன். ஆனால் வந்து அந்த இந்த ஏதோ ஒரு கேமில் லக்கு மாதிரி கூட ஏதோ ஒரு பிளாக் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷனில் வேற ஏதோ அவங்க ஆப்போனன்ட் பிளேயருக்கு டைரக்டாக போய் விழுந்துருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஐடியலி யூ ஷுடன்ட் ஈவன் பி கன்சிடரிங் தோஸ் சான்சஸ். ஆமா ஆமா. ஸோ வெரி வெரி புவர் கேம். 2 சென்டர் பேக்கும் சரி, அவங்களும் நாட் அ வெரி குட் கேம். ஃபார் சம் ரீசன் வி வர் வெரி வெரி கேயாட்டிக். நம்மள்ட்ட எந்த ஃபுட்பாலுமே இல்லை கேமில். ஒரு ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் கூட அதுவும் பெனல்ட்டியில் வேற ஓப்பன் பிளேல அதையும் கன்வெர்ட் பண்ணல. ஆமா. இல்ல எனக்கு புரியல. நான் இப்போ ரீசெண்டா தான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் இது கேட்டுட்டு இருந்தேன். அலெக்சிஸ் மெக்காலிஸ்டரோட ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. லைக் அலெக்சிஸ் மெக்காலிஸ்டரோட இதுல அந்த ரெஸ்ட் இஸ் ஃபுட்பால்னு ரெஸ்ட் இஸ் ஃபுட்பால் இல்லையா, நான் பார்த்தேன். ஸோ அது கேட்டுட்டு இருந்தேன், கேரி லினக்கரோட அந்த பாட்காஸ்ட். அதில் அவர் சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி வந்து ஒரு கேமுக்கும் ஸ்லாட் வந்து ப்ரிப்பேர்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஒன்றும் புதுசா இல்லை. பட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ப்ரிப்பேர்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஒரு ஆப்போனண்ட்டுக்கும். அதனால வந்து ஸோ எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க எதனா அவே கேம்ஸில் வந்து, ஏன்னா இது எல்லா அவே கேம்லேயும் இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அவே கேம்ஸில் வந்து டேய் நீ வந்து அவங்க சிட் பேக் பண்ண போகிறாங்க, நீங்கள் உங்கள் நார்மல் ஹோமில் ஆடுற மாதிரி ஆடினீங்கன்னா அவங்க வந்து 11 பேர் பின்னாடி போட்டுருவாங்க. ஸோ நீ அவே போகும்போது கிளாப் சைட் மாதிரி ஆடு, கேஆட்டிக்காக ஆடு, அவங்களும் வெளியில் வருவாங்க, அப்போ தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குங்கிற டைப்பில் தான் சொல்கிறாரான்னு தெரில. நல்ல பாயிண்ட்டுங்க. ஜிரோனா நியூ காசில் நம்மளுக்கு இது இல்லை, சவுத் ஆம்டன்லயும் இல்லை. ஆமாம், இருங்க நம்ம அவே கேம்லாம் எடுக்கிறேன் கொஞ்சம். கிறிஸ்டல் பேலஸில் நம்மளுக்கு கண்ட்ரோலே கிடையாது, கண்ட்ரோலே இல்லை. உல்ஸ் கேம் அதோட அது சுத்தமா கண்ட்ரோல் இல்ல. ஆமா, பட் உல்ஸ் நம்ம ஜெனரலாவே கேவலமா ஆடணும், அது கண்ட்ரோல் இல்லைன்னு அதுக்கு பால் இருந்த போதும் ஒன்றும் ஒழுங்கா பண்ணலாம். யுனைடெட் அவே கேம் மட்டும்தான் ஒழுங்கா ஆடணும். ஆமா, ஆனா அது யுனைடெட் அவங்க இன்னொரு டீம், அவங்க கண்ட்ரோலே இல்லாத ஹோம் டீம், அது வேற. ஆமா, சொல்ல போனா கரெக்ட். எல்லா லைப்சிக் சாம்பியன்ஸ் லீக்ல லைப்சிக்ல கண்ட்ரோலே இல்ல. லைப்சிக் ஐயோ அதுக்கு மேல ஆர்சனல் 2-2 டிரா. அதுவானு ஓகே, ஓரளவுக்கு ஓப்பன் கேம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கேரபோ கப் போன ரவுண்ட் பிரைட்டன் 3-2 வின். அதுவும் வந்து பிரைட்டன் கண்ணாப்பினா ஆனானுங்க அந்த கேம். ஆமா, அது நம்மால படுக்க போட்டு சான்ஸ் கொடுத்தது. ஆமா, ஸோ அதுதான் யோசிக்கிறேன். தட் இஸ் தி, எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒன்லி எக்ஸ்பெக்ட். எனக்கு என்ன புரியலன்னா, சரி ஓகே நீ வந்து இப்போ ஜிரோனா ஆர் ஈவன் ஜிரோனா கூட இல்லை, ஏன்னா ஸ்லாட் சொல்றாரு ஜிரோனா ஹேவ் அன் ஐடியா ஆஃப் ஹவு டு பிளே அப்படி இப்படின்னு. சரி ஓகே, இந்த டீம்லாம் பார்த்தோம்னா சவுத் ஆம்டன் தவிர எல்லா டீமுமே வந்து தே வாண்ட் டு பிளே. நியூ காசில் அவங்க வந்து தே வாண்ட் டு பிளே, சிட் பேக்லாம் பண்ண போகிறது இல்லை. பிரைட்டன் வந்து சிட் பேக் பண்ண போகிறது இல்லை. லைப்சிக் வந்து சிட் பேக் பண்ண போகிறது இல்லை. ஆர்சனல் சிட் பேக் பண்ண போகிறது இல்லை. கிறிஸ்டல் பேலஸ் வேணா சொல்லுங்க, ஓகே மேபி, அவ்வளோதான். உல்வ்ஸ் வேணா சொல்லுங்க. ஸோ கிறிஸ்டல் பேலஸ், உல்வ்ஸ், சவுத் ஆம்டனை தவிர எல்லா டீமுமே வந்து தே ஆர் கோயிங் டு பிளே. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஏன் இவ்வளோ கேட்டிக்கா ஆடணும் அவேல இருந்தா? அதான் எனக்கு புரியல. I don't know if it's like really planned. Away gamesனா வந்து we are going to go on the attack first regardless of the opponent. We do not want to maintain structurally. இது மாதிரி நேத்து ஆக்சுவலா ஒரு நல்ல பாயிண்ட் என்ன தெரியுமா, நேத்து ஜிரோனா சிட் பேக் பண்ணானுங்க, ஒரு மிட் பிளாக் லோ பிளாக் போட்டானுங்க. எனக்கு அதுல ஒன்றும் சந்தோஷமா இருந்துச்சு. We were able to do something to break it. We created chances நேத்து, and that was one shining light. நம்ம வந்து டிஃபெண்டிங் சரியா பண்ணாதனால அவங்க அட்டாக் பண்ணானுங்க, அதுதான் பிரச்சனை. அட்டாக் பண்றதுல ஸ்பேஸ் வந்தது நமக்கு. அப்படிதான் நான் நம்மள்ட்ட பொசிஷன் பால் வச்சிருந்த போது கூட they were very compact. பின்னாடி அவங்க வந்து மிட் பிளாக் லோ மிட் பிளாக் அவங்க பிரஸ் எல்லாம் பண்ணவே இல்லை நம்மள, அவங்க பின்னாடி தான் வச்சு ஆடினாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு. வழக்கமா கிளாப் சிஸ்டமா இருந்தா சும்மா கிராஸ போடு எவனா போய் ஹெட் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து கிராஸே ரொம்ப ரொம்ப கம்மி. நேத்து கிராஸ் நம்ம பெருசா அட்டெம்ப்டே பண்ண கிடையாது. நம்ம வந்து we wanted to play with the foot, we wanted to play through the middle. அதை நம்ம அச்சீவ் பண்ணோம். ஒரு 2-3 சான்ஸ் வந்து நடுவுல கிரியேட் பண்ணி ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி we did create the chances. So that was the sole shining light yesterday. அதை பார்க்கும்போது சரி பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, லோ பிளாக் கூட ஏதோ நாலு சான்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. வழக்கமா நம்ம சான்ஸே கிரியேட் பண்ண மாட்டோம் லோ பிளாக் கூட இருந்துச்சு. So that was one good sign நேத்து. பட் அதை பண்ண போய் தான் everyone became too expansive. முன்னாடி இருப்போம், அப்பதான் கிரியேட் பண்ண முடியும் போய் தான் we ended up conceding so many chances behind. நான் வந்து நெக்ஸ்ட் கேம் வரேன். நெக்ஸ்ட் கேம்ல டெய்லர் மேடு
டெய்லர் மேட் டீம் டு ஹிட் ஆன் த கவுண்டர் அவங்க. ஆமா அது அடுத்த கேம் ப்ரிவியூ வரும்போது வருவோம். பட் இந்த கேம் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு அவே ஃபார்ம் வந்து இட்ஸ் வெரி வரிங். நீங்க இந்த மாதிரி இந்த பிளே ஸ்டைல் வந்து எல்லா அவே கேமையும் நம்ம பார்த்துட்டோம். ஆமா அது எங்க போய் முடியும்னு தெரியல. எங்கே போய் முடியும்னு தெரில. பட் இப்போ வந்து அந்த ஸ்லாட்டோட கமெண்ட்ஸ் பற்றியும் பேசியாச்சு. ஸோ ஜென்ரலாக அவரும் அதான் சொன்னார். பட் சாம்பியன்ஸ் லீக் ஸ்டாண்டிங்ஸ் வைஸ் என்ன சுச்சுவேஷன் இப்போ நமக்கு? டாப் ஆஃப் த டேபிள் ஓகே, பட் குவாலிஃபிகேஷன் வைஸ் என்ன சுச்சுவேஷன் நமக்கு? இப்போதைக்கு வந்து இன்னும் 18 பாயிண்ட்ஸ்ல நம்ம இருக்கோம். ஸோ நம்ம நமக்கு பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ரவுண்ட் 6 உடைய இன்னொரு செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா லைவ் we are safe until 9th. ஆமாம் இல்லை இப்போ லைவ் இது ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் 1-0 மிலான் 1-0. ஸோ அவங்க தான் ஆடுறாங்க. ஸோ விச் ஆர் டீம்ஸ் க்ளோஸ் டு அஸ் ரெலட்டிவ்லி. பட் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கோம் 18ல. அடுத்தது பார்சலோனா டாட்மண்ட் அவங்க 2 பேரும் இப்போ ஆடுறாங்க. 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க டைடா, செகண்ட் அண்ட் தேர்டு. லெவர்கூசன் செகண்ட் பார்சலோனாலேருந்து 9th லீல் வரைக்கும் எல்லாரும் 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. எல்லாரும் 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இன்னும் குவாலிஃபை ஆகல, ஏன்னா 5 பாயிண்ட் தான். ஸோ இன்னும் குவாலிஃபை ஆகல டெக்னிக்கலி. நம்ம என் தலைவன் மினமினோ வரான்டா சப்ஸ்டிட்யூஷன்ல செகண்ட் ஹாஃப்க்கு மினமினோ வரான். யார் நீ இதுக்கப்புறம் கேம் அப் ஒன்றும் கிளிக்க 13 பாயிண்ட் செகண்ட்ல இருந்து 9th வரைக்கும் 13 பாயிண்ட்ஸ். அப்புறம் 10 11 12 மூணு பேருமே 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆமா. சோ பயர்ன், அத்லெட்டிகோ மேட்ரிட், மிலான், சோ இவங்க மூணு பேரும் 12 மூணு பாயிண்ட்ஸ்ல பேருமே வந்து 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இப்போதைக்கு. So I think with those 3 teams I think we are pretty safe to finish in top 8 because மீதி ரெண்டு கேம்லயுமே அட்லீஸ்ட் ஒரு டிரா கூடவா எடுக்க மாட்டோம் அப்படி பார்த்தா கூட. ஆமா ஆமா. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு அப்போனன்ட் வந்து லீல் தான் நினைக்கிறேன். இல்ல எக்ஸாக்ட்லி அது ஹோம் கேம் நமக்கு. ஆமா டெஃபினட்டா அட்லீஸ்ட் ஒரு டிரா இல்ல வின் ஆச்சு வரும் அந்த கேம்ல. சோ அப்படி பார்த்து I think 99% we are top 8 confirmed unless we don't even get a draw. ஆமா. அந்த ரெண்டு கேமும் தோக்கணும். அண்ட் மத்த எல்லா டீமும் அவங்களுக்குள்ள யாரும் ஆடக்கூடாது, வேற யாராச்சும் ஆடணும். அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அவங்க. ஸோ அப்பதான் நம்ம வந்து டாப் 8ல வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி கன்ஃபர்ம்டு டாப் 8. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸ்ட்ரா. ஆனா இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. டாப் 8ல எங்க முடிச்சாலே ஒரு ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ நம்ம வந்து 1 or 2 பேஸ்ட் தானே எல்லாமே. ஆமா 1 or 2ல முடிச்சோம்னா we'd be playing 15 16 17 or 18. ஆமா 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 கரெக்ட். இந்த நாலு கிளப்ல ஏதோ ஒரு கிளப்ப தான் வந்து நாம விளையாடுவோம். ஆமா பட் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஆமா. பட் என்ன டேஞ்சர்னா இப்போ அடுத்த 2 கேம் வீக்ல அந்த 15 16 17 18 இப்போ பாத்தீங்கன்னா பென்ஃபிகா, லிஸ்பன், ஃபயனோட, கிளப் ப்ரூகே இவங்க. பட் ஆனா அடுத்த 2 கேம்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மேன் சிட்டி, யுவென்டஸ், ரியல் மெட்ரிட் இவங்கெல்லாம் அங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சொல்றேன்ல நமக்கு ரியல் மெட்ரிட் தான் வரும். அது எனக்கு சந்தேகமே இல்ல. நம்மளோட ராசிக்கு ரியல் மெட்ரிட் தான் வந்து நிக்கும். அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்டா முடிச்சாலும் தேல்பத்ரி சிங் மாதிரி வந்து அவங்க தான் நிப்பாங்க. இப்போதைக்கு பாக்குறோம்னா பாப்போம். 2 கேம்ஸ் இருக்குது. பட் அந்த 2 கேம்ஸ்ல வந்து நமக்கு ஒரு மச் நீடட் ரெஸ்ட். ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்து தே ஹாவ் டு பிளே தோஸ் 2 கேம்ஸ். இப்போ ஐடியலி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 6 கேம்ஸ் டன்னா. ஓகே வாட் டு யூ திங்க் தி 8th place team will need? How many points to secure top 8? என்னது ப்ராபபிளி என்ன கேட்ட டிபெண்டிங் ஆன் ஹவ் ரிசல்ட்ஸ் கூட மேபி ஈவன் ஒரு டெஃபினெட்லி a win next game and a draw. 16 மினிமம் 16. ஆமா 16 பாயிண்ட்ஸ் வேணும். நீ வந்து ஐ திங்க் மினிமம் 15 போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 டிரா எடுத்தா they'll be okay 8th ல இருக்கிறதுக்கு. 15 பாயிண்ட்ஸ் you at least need 15 points to make the top 8. கரெக்ட்டா? 15 பாயிண்ட்ஸ்னா கூட ஆர்சனல் இப்போ கேம் வின் பண்ணிட்டு இருக்காங்க மோனாகோ கூட. மோஸ்டா வின் பண்ணிடுவாங்க ஏன்னா ஹோம் கேம். அவங்க அப்படி வின் பண்ணா கூட 13 பாயிண்ட்ஸ். they still need to play both those games unless they win the next game, which will take them to 16, which they will mathematically mostly be safe. So that at least gives them one more extra game to play all their players. Correct. That's if they win today's game. Most probably win பண்ணிடுவாங்க மோனாகோ கூட. but that is big if. வில்லாவும் சேம். வில்லாவும் அப்படிதான். மேன் சிட்டி இப்போ வந்து டிரா பண்ணிருக்காங்க யுவென்டஸ் கூட. ஆமா டிரா பண்றனால they are still at 9 points. அவங்க 2 கேமையும் வின் பண்ணா தான் 15 வருவாங்க. ஆமா ஆமா. அண்ட் அடுத்த கேம் யாரு கெஸ் பண்ணுங்க? அடுத்த கேம் PSG.
அதை போட்டு பிஎஸ்ஜி பொழப்பானுங்க. அவே ம். இல்ல, பிஎஸ்ஜி அதெல்லாம் அவே. பிஎஸ்ஜி ஹோமா இருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். பிஎஸ்ஜி அவே PSG சொல்ல மாட்டேன். கடைசி 5 கேம்ல ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணதே இந்த கேம் தான். அவனுங்க அதை விட கவலைக்கிடமா இருக்கானுங்க கீழே 25,000த்துல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்ல கிளப் ப்ரூகே அவங்கள தான் ஆடுறாங்க. ம். ஆனா நான் கிளப் சொல்லல. ரூகே கூட எங்கேயோ மேலதான் இருக்கானுங்க. என்னது? கிளப் ரூகேவே இப்ப மேன் சிட்டிக்கு மேல. ஆமா, அதுதான் சொல்ல. இல்ல, நான் தான் சொல்லல. ம். மேன் சிட்டி கிளப் ப்ரூகே லாஸ்ட் டே எல்லாம் மாறி பொசிஷன் மாறி ஒண்ணு மேன் சிட்டி வரும், இல்ல ரியல் மெட்ரிட் வரும் நமக்கு ஆமா. அடுத்த ரவுண்ட்ல. இந்த மாதிரிதான் வந்து நிக்கும். அதான் சொல்றேன். ஸோ ஐடியலி நான் ஆர்சனல், சிட்டி, ஆஸ்டன் வில்லா 3 பேருமே they have to play both their games with a strong side if they are going to get into the top 8. செல்சி தான் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா கான்ஃபரன்ஸ் லீகை வந்துட்டு ஜாலியா இன்னொரு மொத்தமான 11 பிளேயர்ஸை போட்டுட்டு அது பாத்தீங்களா இந்த வாரம்? என்ன அவங்க ஆட போற இடம் வந்து கசாகிஸ்தான்ல ஒரு இடம். -18 ஆமா, -18. டிஸ்டன்ஸ் வந்து மோர் தென் ஃப்ரம் லண்டன் டு நியூயார்க் டிஸ்டன்ஸ். ஐயோ அப்படியா? ஆமா, சாமி அவங்க என்ன பண்றாங்க, இதை விட கன்றாவே என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டீமை ரெஸ்ட் பண்ணிட்டு குழந்தைகளை அனுப்புறானுங்க அந்த கேமுக்கு. ஆமா, அது எப்பவுமே அப்படிதான் பண்ணுவானுங்க. ஆமா, இல்ல அது கரெக்ட். ஏன்னா கான்ஃபரன்ஸ் லீக்குக்கு இவனெல்லாம் ரெஜிஸ்டர் கூட பண்ணல, கோல் பால்மர் எல்லாம் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. கரெக்ட். சோ அதனால அவங்க -18 போய் ஆட விடுறாங்க. -18 அநியாயம். இது விடனா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கு பிரீமியர் லீக்ல. they play only one game a week. ஆமா. சோ அவங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட் இந்த சீசன், அவங்க நம்ம டைட்டில் சேலஞ்ச் பண்றதுக்கு. ஆமா, கரெக்ட். அதனால வந்து we have to be அந்த 2 கேம் வந்து that's a very very much needed rest நமக்கு. மீதி 2 கேம் இந்த கேம் வின் பண்ணனால ஜெரோனா கூட இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இது ஒன்று தான் பாசிட்டிவ். அப்படியே ஓடி வந்துட்டோம், அவ்வளோதான். ஆமா, கரெக்ட். ஒரு பயங்கரமான சவுண்ட் ஒன்று வந்து அதை பார்த்து நான் பயந்துட்டேன். எனிவே, நம்ம ஆர்னே ஸ்லாட் கத்திட்டு இருக்காரா? இல்லை, எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. பட் எனிவே, அதை விட்டுருங்க. இப்போ அடுத்தது ஃபுல்லம் கேமுக்கு முன்னாடி ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வந்தது இந்த வாரம். சாலா, வேண்டைக், ட்ரெண்ட் 3 பேருக்கும் ஓப்பனிங் ஆஃபர்லாம் கொடுத்தாச்சான். பட் ஆனால் சாலாக்கு மட்டும் தான் நான் படித்தேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக படிக்கல. பட் அதில் சப்டைட்டில் என்ன போட்டிருந்தாங்க, ஸ்டில் ஃபார் அவே ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஐ மீன் தட்ஸ் ஹவ் நெகோசியேஷன் கோஸ். நீ எடுத்தோடனே அவனுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு that doesn't how negotiation work. Doesn't how negotiation work. So obviously எனக்கு அந்த வடிவேல் சொல்ற மாதிரி 8 ரூபாய் சரி 6 ரூபாய் சரியா உனக்கு எனக்கு வேணாம் 7 ரூபாய் அப்படின்னா இல்லை வடிவேல் மறுபடியும் 6 ரூபாய் அப்படிமா. அது மாதிரி வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் வந்து அப்படிதான் போகும். அட்லீஸ்ட் they have given them a contract. And இன்னொரு விஷயம் படிச்சா ட்ரெண்ட் ரியல் மெட்ரிட்லேயே ஒரு ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, ட்ரெண்ட் இஸ் ப்ரையாரிட்டைசிங் டாக்ஸ் வித் லிவர்பூல் அப்படிங்கிறதா வந்துட்டு அவங்க ரியல் மெட்ரிட் பீப்புளே சொல்றாங்களாமா. he is not looking forward to us. he still prioritizing his talks with Liverpool. அப்படியே டிசம்பருக்குள்ளார வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலினாலும் வேன் டைக் அண்ட் சாலா aren't yet interested to talk to other clubs அப்படின்னு படிச்சேன். ஆமா, கரெக்ட். இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் சைன்ஸ். இந்த மெலிசா ரெட்டி ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து பண்ணவே இல்லை, ரிப்போர்ட்டிங் பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அவதான் சொன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்க்குலாம் போனா, இப்போ ஸ்கை ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்கை ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கா. பட் ஐ திங்க் she moved to யுனைட்டட்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மள வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து ஐ திங்க் she is moved to United, covering United exclusively or something. பட் அவ சொன்னா all these contract talks are progressing really well and positively, so there's nothing to be worried about இந்த மாதிரி. ஆமா, அது ஒரு நடுவில் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வந்தது. பட் இப்போ வருவோம் வீக்கெண்ட் கேம் ஃபுல்லம் பயங்கரமா. ஆனா ஃபுல்லம் கேம் அப்பப்போ பிரீமியர் லீக் பார்ப்பேன்னா அப்பப்போ பிரீமியர் லீக் பார்ப்பேன்னா சொல்லாதையா வெளியெல்லாம் பார்த்து உங்க அப்புறம் என்னத்துக்கு வந்து பாட்காஸ்ட் நடத்துன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ல, ஹைலைட்ஸ் பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ல. அது சரி. ஆனா ஹைலைட்ஸ் பார்த்து 40 நிமிஷம் பேசுறதுங்கிறது ஒரு திறமை தான். அது சரி, அது என்னமோ காட்டுதான். பட் இன்னைக்குன்றேனே இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து ஃபுல்லாக ஆடுறோம். அவங்க வந்து 10th இருக்காங்க டேபிளில். பட் 2 பாயிண்ட் தான் இவங்களுக்கு பின்னாடி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி. அதாவது நாட்டிங்ஹாம் வந்து 5ஆவதுல இருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஃபுல்லமுக்கும் நாட்டிங்ஹாமுக்கும். இன்ஃபேக்ட் சிட்டிகிட்டேருந்தே ஒரு 4 பாயிண்ட் தான் பின்னாடி இருக்கானுங்க. ஆமாம். ஸோ பேசிக்காக இப்போ ஃபுல்லம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டில் இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். So it will be a tough game. அதுதான் என்னோட பிக்கர் பாயிண்ட்.
இது வந்து இட் வில் பி a டஃப் கேம். ஹோம்ல தான் ஆடுறோம். இதே கேம் லாஸ்ட் டிசம்பர் ஆடணும். டிசம்பர் 3ஆம் தேதி 2023ல ஆடணும் நம்ம. 4-3 அந்த ரிசல்ட். அந்த கேம்ல யார் யார் கோல் போட்டா தெரியுமா? பெர்ண்ட் லெனோ ஓன் கோல், அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர், வட்டாரு எண்டோ, ஒட்டாரு எண்டோ, ஆமா சாலா அசிஸ்ட், அண்ட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் சிமிகாஸ் அசிஸ்ட். ஆமா கடைசியில போய் போட்டானே ட்ரெண்ட். ஆமா அது 83rd மினிட்டோ 85th மினிட்லயோ. ஆமா ஆமா கரெக்ட். ரொம்ப ரொம்ப chaotic game. 88th. ஆமா 2 நிமிஷத்துல 2 கோல் போட்டிருக்கோம். எண்டோ 87th, ட்ரெண்ட் 88th. ஆமா அது படக்குன்னு போட்டு ஜெயிச்சோம் அந்த கேம். அதுவும் அது வரைக்கும் அந்த கேம்ல ஒண்ணுமே பண்ணல, படு மோசமா ஆடிட்டு இருந்தோம் அந்த கேம். ஆமா அதனால அந்த கேமை வின் பண்ணதே அது பெரிய விஷயம். அண்ட் நாட் டு ஃபர்கெட், போன வாரம் ஆர்சனல் கூட வந்து ஃபுல்லம் டிரா பண்ணானுங்க. ஆமா கரெக்ட். போன அவனுக்கு வாரம் ரொம்ப ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சீசனா இருக்குது. அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இல்ல அதுதான் ரொம்ப லைக் ஒரு மாதிரி ப்ராப்பர். எந்த டீம் கூட இது வந்து நான் ஒன்று சொல்றேன், இது வந்து நிறைய மிட் டேபிள் டீம்ஸோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அதாவது எவன் கூட டிரா பண்ணுவான், எவன் கூட ஜெயிப்பான்னு ஒரு ஐடியாவே இல்லை. போன வாரம் ஆர்சனல் கூட 1-1 டிரா, ஃபுல் பிரைட்டன் கூட 3-1 வின்னு. சரி நல்ல டீம். டாட்னம் கூட 1-1 டிரா, சரி நல்ல டீம், பயங்கரமான டீம், ஏதோ நல்லா ஆடுறாங்கன்னு பார்த்தா ஃபுல்லம் 1 வுல்வ்ஸ் 4 அதுக்கு முன்னாடி. ஆனா அதான் இல்ல, பட் ரீசெண்டா அந்த வுல்வ்ஸ் கேமை தவிர நீங்க பாத்தீங்கன்னா they are unbeaten. இல்ல they are unbeaten in 5 out of last 6, 6 out of last 7 கூட வச்சுக்கலாம். லாஸ்டா அவங்க ப்ராப்பரா தோத்தது வந்து ஆஸ்டன் வில்லாட்ட 3-1 தோத்தானுங்க. அந்த ஒரு கேம் 2 பேருக்கும் ரெட் கார்டு கிடைச்சது. ஓ ரைட் ரைட் ரைட். ஆமா அந்த கேம். பட் அதான் இது சாட்டர்டே கிக் ஆஃப் இது. நான் என்ன ஃபுல்லம்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி ஆடுறாங்க அவனுங்க வந்து டெட்லி ஆன் த கவுண்டர். ஏன்னா அடாமா ட்ரையோரே, இன்னொரு பக்கம் வந்து மேலே ஹிமெனஸ், ட்ரையோரே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உல்சனை வந்து சப்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. பட் ஆனால் மெயின் டீம் பார்த்தோம்னா கூட இல்லை. ஆர்சனல் கேம் எடுத்துப்போமே, ஸ்மித்ரோ, இவோபி, அடாமா இவோபி, அதுதான் அவங்க அட்டாக்கிங் மிட். ஹிமெனஸ் மேல. அது ஸ்மித்ரோ வந்து எனக்கு விசுவாசம் தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சான்ஸ் அவனே வந்து மேல பின்னாடி பாஸ் பண்ணி விட்டுருவான். அதான் அவன் விசுவாசத்தை காட்டிட்டு போயிட்டான். நம்மள்ட்ட வந்து உக்கரத்தை காட்டுவான். அப்பதான் அவங்க ஃபார்மர் கிளப் ஜெயிக்கும் சொல்லி போயிட்டான். அந்த பையன்லாம் நம்ப கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இவங்க யாரோ சஸ்பென்ஷன்ல இருக்காங்க பின்னாடி. அந்த பேக் வந்து பேசியோ யாரோ சஸ்பென்ஷன் நினைக்கிறேன். ஆமா லாஸ்ட் மேட்ச் எல்லோ கார்டு வாங்கினா அவன் சஸ்பென்ஷன். ஆண்டனி ராபின்சனும் எல்லோ கார்டு வாங்கினா, பட் அவன் சஸ்பென்ஷனா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதான் யாரோ அவங்க சொன்னாங்க இவனுக்கு பேசிக்கு பதிலா இந்த குவென்கா அந்த பையன் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஹார்கே குவென்கா, பார்சா அகாடமி ப்ராடக்ட் அவன். ஓ அப்படியா? ஆமா இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணா ஃபுல்லம்க்கு. ஸோ அதான் அவன். அப்புறம் இப்போ இதில் முக்கியமானது என்னன்னா, ஆண்டனி ராபின்சன் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. அவன் சஸ்பென்ஷன்ல இருந்தா, ஏன்னா அவன் சாலாவை எப்போ பார்த்தாலும் பாக்கெட்ல போட்டு வச்சுப்பான். கரெக்ட். ஐயோ எப்போ பார்த்தாலும் சாலா அவட்ட வந்து தேடுவான், எங்க இன்னும் பிச்சை காணா பால காணா அப்படின்னு. ஆமா அதனால வந்துட்டு அது பெரிய பிரச்சனை. அவன் சஸ்பென்ஷனா என்னன்னு எனக்கு தெரியல. நான் மேபி மே பிளே ஆல்சோ. பட் அவன் வந்து எப்போதுமே இந்த சாலாவுக்கு வந்து ஒரு யமனா நிப்பான். ஆமா ஆண்டனி ராபின்சன். அதனால அது ஒன்று இருக்குது. தே ப்ளே 4-2-3-1 ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும். ஆமா. ஸோ அவங்க வந்து 4-2-3-1 லெனோ கோல்ல. அவங்களோட நார்மல் லைனப் வந்து கெனி டெட்டே, ஈசா டியோப், பாசி தான் இப்போ சஸ்பென்ஷன்ஸ். ப்ராப்ளி குவென்கா வருவான். ஆண்டனி ராபின்சன் அவன் ஆடுவானான்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து மிட்ஃபீல்டில் வந்து சாண்டர்பர்க், லூக்கிச், அவங்க 2 பேரும் ஆடு. சாண்டர்பர்க் ஒரு காலத்தில் லிவர்பூல் வரதா இருந்தது, அது ஞாபகம். அவன் எல்லாத்துக்கும் போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யுனைடெட் பார்த்தாங்க, அப்புறம் யுனைடெடும் போகல. என்னாச்சு தெரியல, ஏதோ ஃபுல்லாம் போய் வாங்கிட்டாங்க அவனும் லூக்கிச்சும். அதுக்கப்புறம் யோபி, ஸ்மித்ரோ அண்ட் ட்ரையோரே அண்ட் ஹிமெனஸ். இந்த ட்ரையோரே பையன் நம்ம மேட்ச்ல மட்டும் கோலை போட்டு செவனியோ 4 போயிருவேன். அந்த நாதாரி சிட்டி கூட வந்து ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும். ஆர்சனல் கூடயே ஒரு 2 ஒழுங்கான பாச போட்டுருந்தா ஃபுல்லம் 3-0 லீடு போயிருப்பாங்க. அந்த நாதாரி அந்த கேம்ல எல்லாம் விட்டுச்சு. நம்ம கேம்ல மட்டும் அது பண்ணிட்டு அந்த நாய்க்கு இருக்கு. ஆமா எல்லா கேம்லயும் மிஸ் பண்ணதை சேர்த்து வச்சு நமக்கு அகைன்ஸ்டா பண்ணுவோம். கரெக்ட். அது வேற ஒன்று இருக்கு. ஆமா பட் அதான். ஸோ தே பிளே சம் குட் ஃபுட்பால். நமக்கு வந்து டீம் நியூஸ், ஜோட்டா கியேசா ஃபிட். கியேசா வந்து ஆக்சுவலாக இந்த ஜிரோனா கேமே வந்து மிஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இல்னஸ். ஸோ அதனால ஒன்றும் பெரிய ஃபிட்னஸ் இஷ்யூன்னு இல்லை.
ஜோட்டா கேஸ் ஆஃப் இட். ஸோ டெஃபினட்டா 2 பேருமே பெஞ்சில் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஃபார் ஷூர். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்கோட டியூஸ்டே ஏர்லி கேம் விளையாடணும். ஐ திங்க் கேம் வந்து இட் வாஸ் 5:30 பிரிட்டிஷ் டைம் நினைக்கிறேன். 5 6 o'clock 5:45. அப்படி இருந்துச்சுன்னா கேம் would have gotten over at 8. அந்த அன்னைக்கே they might have flown back from Spainல probably night flight எடுத்து they might have flown back. இன்னும் ஒரு 1 hour 2 hours தான் எடுக்கும் ஸ்பெயின்ல இருந்து இங்க. So they might have flown back at that night itself. அப்படி பார்த்தா வெட்னஸ்டே, Thursday, Friday 3 நாள் இருக்கு நல்ல ப்ரிப்பரேஷன் டைம் நம்மளுக்கு கேமுக்கு. ஆமா, சாட்டர்டே தான் கேம் ஆடுறோம். ஸோ இட் ஷுட் பி அ ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஆன்ஃபீல்ட் ஆடுறோம். we need a response. போன கேம் வந்து நியூ காஸ்டல் கூட ட்ரா பண்ணியிருக்கோம். If we need to get back to where we want or go for the title, we need to win the game simply. We need to make a good performance. முதல்ல creation and completion. C&C லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளீஷனுங்கிறது பாஸ் கம்ப்ளீஷன் இல்ல, கோல் கம்ப்ளீஷன். இல்ல, பாஸ் கம்ப்ளீஷனும் வேணும். அது கிடையாது, நுண்ணியாச்சுக்கு வேணும். ஆமா, அது நுண்ணியாச்சு அது ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டியாஸ் சென்டர் ஃபார்வர்டா போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு கேக்போகி லெஃப்ட் விங்ல போட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது. இருக்கலாம், அதுதான் பண்ணுவாரு. இருக்கலாம், அது மாதிரி பண்ணாலாச்சும் ஒரு 4 கோல் போடுவானான்னு பார்ப்போம் இந்த டியாஸ் கேக் போலாம். அதாவது 1-2 எதிர்பார்த்தா பரவாயில்ல, எடுத்த உடனே 4 கோல் போடணும்னு எதிர்பார்த்தா மனுஷன் அங்கேயே தூக்கிடுவேன். ஒரு அளவுக்கு தாண்டா நானே பொறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஒண்ணுமே இல்லாம we need to be togetherங்கிறான். இப்படியெல்லாம் நீங்க வந்து இது வச்சீங்கன்னா ஒரே வார்த்தையில பேசிவிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் இப்ப நம்ம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். அதனால அவன் வந்து ராசா நீ கோலா போடுறியோ இல்லையோ ஒரு அசிஸ்டாச்சும் வாங்கி கொடு. அந்த ரேஞ்சுக்கு நீ பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல எனக்கு கேட்டா. வேண்டாம் இல்ல, நுண்ணியஸ்க்கெல்லாம் இனிமே அட்லீஸ்ட் ஒரு கோல் போடணும். அதுதான் ரிக்குவயர்மெண்ட். இந்த அசிஸ்ட் எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. பட் அதான் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ், அதோட முடிப்போம். ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன ஃபுல்லம் கேமுக்கு? 1-0. நான் ஓகே. ஏன் இல்ல, நான் 3-0. சரி, ரைட், ஓகே. நான் 1-0 பா. கிராவன்பர்ச் ஒரு கோல், டியாஸ் ஒரு கோல், சிமிகாஸ் ஒரு கோல். அவன் ஃபிட்டே இல்ல. அதான் சரி, அப்ப சிமிகாஸ் வேண்டாம். ஜோ கோமெஸ் ஒரு கோல். இன்னார போட்டிருப்பாங்க பாவம் ஜிரோனா கூட. சரியான ஹெட்டரு அந்த பிக்காலி பைய கோல் கீப்பர். நான் நினைச்சேன், டேய் இவன் ஹெட் பண்றதே ஒரு வாட்டி தான்டா, அதை விடலாமடா நீ அந்த ஒண்ணு சேவ் பண்ணி என்னடா பண்ண போற, 30வது இருக்கீங்க நீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆமா, அது பார்த்தேன். பட் அதான் உங்க ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க ஜிரோனா ரிவ்யூ கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் ஃபுல்லம் ப்ரீவியூ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அடுத்த வாட்டி பார்ப்போம். நுண்ணியஸ் வந்து அவனோட கோல் ஸ்கோரிங் ட்ரவுட்டை வந்து உடைச்சு இல்ல வேண்டாம், அது சவுத் ஆம்ப்டன் கேம்ல உடைக்கணும்.